கரூரிலிருந்து வரக்கூடிய இந்த செய்திகள் பேர் அதிர்ச்சியையும் சோகத்தையும் துயரத்தையும் அனைத்து தரப்பு மக்களிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த உயிரிழப்பு தொடர்பாக இப்போது வரை விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் இந்த விபத்து தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரண அறிவிப்பு, நீதி விசாரணை நடத்துவதற்கு அருணா ஜெகதீசன் தலைமையில் புதிய விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் இரவு 1 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி விமானம் மூலமாக கரூருக்கு செல்கிறார். அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் வழங்குகிறார் என்றும், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, என்ன பாதுகாப்பு குறைபாடா, கூட்ட நெரிசலா என்பது குறித்து நீதி விசாரணை நடத்துவதற்கு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கூட்ட நெரிசலில் சிக்கி 37 பேர் வரை உயிரிழந்த இந்த சோக நிகழ்வில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உயிரிழந்தோரின் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியும் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையமும் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் இந்த நீதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழந்த இந்த சோக நிகழ்வை தொடர்பாக விசாரிப்பதற்கு விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்திருக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அங்கு விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவே முதலமைச்சர் 1 மணி அளவில் அங்கு கரூரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிடுகிறார் என்றும், சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கவலைக்கிடமான நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் கரூரில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த காயமடைந்த, உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் குடும்பத்தினருக்கான செலவுகளை, மருத்துவ செலவுகளை அரசே ஏற்கும் என அறிவித்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாயும், அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்தினர் பெற்று வரும் நபருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஏனென்றால் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அந்த நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் இந்த ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை எதிர்கொண்டுள்ள அந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அந்த நிவாரண உதவியுடன் அந்த விசாரணை ஆணையம் அமைக்கும் அந்த அறிவிப்பையும் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து கரூரில் அந்த மருத்துவமனையில் கூட்ட நெரிசலால் சிக்கி உயிரிழந்தோரின் உறவினர்கள் தொடர்ந்து குவிந்து வருவதால் அங்கு ஒரு பதற்றமும் சோகமும் துயரமும் நிறைந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் அந்த ஆலோசனை நடத்திய பின்னர் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி மற்றும் 1 லட்சம் ரூபாய் காயமடைந்த சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு, மேலும் நீதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட பின்னர் அடுத்த இன்னும் சில மணி நேரங்களில் அவர்
கரூருக்கு இரவே சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய ஆறுதல்களை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கரூர் மாவட்டம் முழுவதுமே கண்ணீரில் மிதக்கக்கூடிய இந்த சோக நிகழ்வானது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. கூட்ட நெரிசலில், அதுவும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பிரச்சார கூட்டத்தில் இத்தகைய துயரமான சோக நிகழ்வு ஏற்பட்டிருப்பது அது கரூரில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உயிரிழந்த 36 பேர் குடும்பங்களுக்கு, 36 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 36 பேரின் குடும்பத்தினருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும், 8 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட